நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பட்டி பார்த்துட்டு தேய்க்கிறதுக்கு வாட்டர் ஷீட் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டர் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா குமி பிராண்ட், அதாவது பார்த்தோன்னா குமியில் வந்து பார்த்தோன்னா நிறையவே இருக்குது. அதில் அஜாக்ஸ் என்ற பிராண்டு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷீட் இருக்குது, எவ்வளோ ரேட்டு, இது எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, குமியில் வந்து பார்த்தோன்னா அஜாக்ஸ் என்ற வாட்டர் ஷீட்டு, அதாவது பார்த்தோன்னா உப்பு காகிதம்னு சொல்லலாம், ஷேண்டு பேப்பர், அதுக்கடுத்து வந்து எமரி பேப்பர், இப்படி பல பேர் இருக்குது. இந்த வாட்டர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி பார்த்துட்டு தேய்க்கிறதுக்கும் சரி, அதேமாதிரி ஜன்னல் வாஸ்கால் எல்லாத்துக்குமே தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த குமியில் இருந்த அஜாக்ஸ் என்ற பிராண்டு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி குமியில் இருக்கிற எல்லா பிராண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஷீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 150. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ஷீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 60 ஷீட் இருக்குது. இந்த 60 ஷீட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1058ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதை விட நீங்கள் கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டாக ஒரு 5 ஷீட்டோ ஒரு 10 ஷீட்டோ கேட்டிங்கன்னா ஒரு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் இது மாதிரி மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்காரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மொத்தமாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. நண்பர்களே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஷீட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே 3 சரி பாகமாக வந்து 3 மடிப்பாக மடித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி சரிசமமாக 3 பாகமாக பிரிக்கிற மாதிரி நீங்கள் 3 மடிப்பாக மடித்து நீங்கள் ஒரு ஷீட்டை வந்து முயசாக கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தலாம். பட்டி வந்து வால்ஸில் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து குயிக்காக முடியும். நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 சரி பாகமாக பிரித்து கீச்சிட்டு தனித்தனியாக என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி 3 மடிப்பாக மடித்து நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தோன்னா அடக்கமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனால் இதுவும் பெஸ்ட்டாக தெரியும். உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக செய்யுங்க. இப்போ நாங்கள் பாருங்கள், பட்டி தேய்க்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சேஃப்டியாக வந்து மாஸ்க் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா காதுக்குள்ளே டஸ்ட்டு போகாத மாதிரி காதையும் சேர்த்து மொத்தமாக வந்து துணி போட்டு கட்டிகிட்ருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா கண்ணாடி போடுறது கூட பெஸ்ட்டு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தேய்க்கும் பஸ்ஸில் சீலிங்லாம் தேய்க்கும் பஸ்ஸில் பவுடரில் வந்து பார்த்தோன்னா கண்ணில் உய்யும் நமக்கு தெரியாது. வேலையை முடிகிற சாயங்கால டைமில் பார்த்தோன்னா கண் வந்து பார்த்தோன்னா செவப்பாயிடும், கண்ணுலாம் வந்து பார்த்தா எரிச்சல் இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கண்ணாடிலாம் யூஸ் பண்ணிட்டால் உங்களுடைய கண்ணுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கண்ணாடி போட மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறது, தலையில் வந்து துணி காட்டுறது இது யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்ணாடி யாருமே சரியாக போடுறது கிடையாது. ஆனால் கண்ணாடி போட்டு வேலை செய்யணும், உங்களுக்கு கண்ணுக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி பட்டி தேய்க்கிறது வந்து பார்த்தோன்னா லைட் பிடிச்சி தான் தேய்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரஃப்பாக வந்து தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு லைட் பிடிச்சி செக் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். அதேமாதிரி நண்பர்களே, நம்ம வாட்டர் ஷீட்டை வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் கவருக்குள்ளே தான் வச்சுட்ருக்கணும். அப்படி பிளாஸ்டிக் கவரில் வைக்காமல் நீங்கள் வெளியே வச்சுட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா ஈரங்காற்று அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமுந்து போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பட்டி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வளன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஷீட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் காய போடணும். இந்தமாரி வெயிலில் காய போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறப்பாக நல்லா காஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தேய்க்கிறது நல்லா வசதியாக இருக்கும். பவுட்ரு நல்லா கொட்டும். நீங்கள் ஈர சீட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பவுட்ரு வந்து கொட்டாது. அதிகமாக ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஈரப்பட்டு இருந்தாலும் அல்லது வளவலன்னு இருந்தாலும் நீங்கள் வெயிலில் காய போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிரில் இருக்குல்லையா கம்பி, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருந்தாலும் அல்லது சிமெண்ட்லாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ஜன்னல் கதவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு பாலிஷ் போடுறதுக்கு அந்த சரி, இல்லை சாக் போட்டில் பட்டி தேய்க்கிறதுக்கு சரி, இதே வாட்டர் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த கம்பிகளாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ ப்ரைமர் வந்து அங்கே அடிச்சிருக்கோம். துரு பிடிச்சிருந்தாலும் சிமெண்ட் இதெல்லாம் நல்லா க்ளீனாக வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லோ ப்ரைமர் போட்டினா சேஃப்டியாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். மேலும் தகவலுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கள் வந்து பதிவிடுங்க. கண்டிப்பாக அதுக்கான விடை வந்து நான் கொடுப்பேன்.
நண்பர்களே மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.